ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்பின் தேவன் கர்த்தராகிய இயேசுவினுடைய அன்பின் ஆவியானவர் உங்களை இந்த லெந்து நாட்களில், தவ நாட்களில் அன்பின் ஆவியால் நிரப்பி எல்லார் மேலும் அன்பு வைத்து அவர்களுக்காக ஜெபித்து அன்போடு கூட எல்லாரோடும் பழகி அன்பின் தேவமாம் கிறிஸ்துவின் கட்டளையின்படி வாழ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் இப்படியான ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு போதிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பானவர்களே, இந்த உலகம் கொலை, கொள்ளை, அக்கிரமம், அழிவு, சீரழிவு, மாந்திரிகம், பித்தலாட்டம், மோசம், நாசம், சீரழிவு, அழிவு என்பதைத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நாடுகளெல்லாம் அழிவை நோக்கி போகிறது. எங்கு பார்த்தாலும் அன்பு, மனதுருக்கம் என்பது கிடையவே கிடையாது. பக்தியை வேஷமாக வைத்துக்கொண்டு எங்கு பார்த்தாலும் ஒருவர் அழித்து கொண்டு வாழ்வதைத்தான் உலகமெங்கும் பார்க்கிறோம், தெருவெங்கும் பார்க்கிறோம், ஊரெங்கும் பார்க்கிறோம், அரசியலிலும் பார்க்கிறோம், ஆன்மீகத்திலும் பார்க்கிறோம். ஆனால் இந்த புனித பைபிள் போதிக்கும் தேவன், அவர்தான் தேவன். அவர் அன்பின் தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அன்பின் தேவன் நம்மை எவ்வளோ அன்பு செய்தார் என்றால், துரோகிகளான நம்மை, அக்கிரமக்காரர்களான நம்மை, காட்டி கொடுத்தவர்களாக நம்மை, அவருக்கு சத்துருக்களாய் வாழ்ந்திருந்த நம்மை நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நமது அழிவிலே நாங்கள் போய் நிர்மூலமாய் விடாதபடிக்கு நம்மை தேடி இம்மானுவேலனாய் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் வந்து நம்மை அந்த பாதாள குழியிலிருந்து தூக்கி எடுத்து நம்மேல் வைத்த அன்பினால நமது அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய நித்திய அன்பு துரோகிகளான நம்மை சிலுவையிலிருந்து அவர் மன்னித்தார். உலகம் முழுவதும் இன்றைக்கும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படும் கோடி கோடியான மக்களை இயேசு சிலுவையிலே மன்னித்தார். எல்லா பாவிகளையும் இயேசு சிலுவையிலே மன்னித்து விட்டார். அன்பின் கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எவ்வளவு என்னை நீர் அன்பு செய்தீர் ஆண்டவரே என்ற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? சிலுவைதான். அந்த சிலுவை நோக்கி பாருங்கள். நமது மீட்புக்காக, நமது பாவ அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தன் உயிரை நம் மீட்புக்காக கொடுத்தார். இதற்கு மேலான அன்பு எதாக உண்டா? தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்புதலே என்றாரே, அந்த அன்பின் தெய்வம். ஆகவே அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தில், தவ காலத்தில் எல்லோரையும் அன்பு செய்ய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு என்னை அன்பு செய்தது போல் நானும் எல்லோரையும் அன்பு செய்வேன். அது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அந்த அன்பு, யாரை அன்பு செய்கிறோமோ அவர்கள் எல்லாரையும் நாம் மன்னித்து விடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்ததுனால தான் நமது பாவங்கள் மலை போல் இருக்கிறது. ஒன்றுன்னா அவர் கணக்கு போட்டுக்கொண்டு நம்மிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. நம்மேல் வைத்த அன்பு எல்லா பாவங்களையும் சிலுவையில் அவர் மன்னித்து விட்டார். இன்றைக்கும் மனவருந்துகிறவர்கள் மேல் அவர் மன்னிப்பை கொடுக்கிறார். அதே போலத்தான் நாமும் கூட நம்முடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் ஒவ்வொருடைய தவறுகள், என்றைக்கோ பேசினது, என்றைக்கோ செய்தது, என்றைக்கோ நடந்தது, என்றைக்கோ செயல்பட்டது என்று சொல்லி கணக்கு பார்த்து கொண்டு நாம் வாழக்கூடாது. அப்போது நாம் தேவனிடத்திலிருந்து பூரண மன்னிப்பை பெறவே மாட்டோம். பைபிள் என்ன சொல்கிறது? ஊக்கமான அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த லெந்து நாட்களில், தவ காலத்தில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளை, அண்ணன், தம்பி, சொந்த பந்தம் என்று சொல்லி, மாமியா, மருமக என்று சொல்லி எல்லா துறையிலும் அன்பு செய்யுங்கள். அன்பு பாவங்களை மன்னித்து விடும். நம்மேல் வைத்த இயேசுவின் அன்பு நம் பாவங்களை அவர் மன்னித்தார். நாமும் இந்த நாட்களில் எல்லாரும் மேல் அன்பு செய்வோம், பாவங்களை மன்னித்து விடுவோம். பிதாவின் பிள்ளைகளாக இயேசுவின் வழியாய் மாறிவிடுவோம். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள தேவனே, துரோகிகள் மேல் வைத்த அன்பு, காட்டி கொடுத்தவர்கள் மேல், சிலுவையில் எங்கள் பாவத்தால் உம்மை அடித்த எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு, எங்களை மன்னித்தீரே சிலுவையில்.
அப்படிப்பட்ட அன்பின் ஆவியால் கிறிஸ்தவ போதகர்களை, பாதிரியார்களை, பிஷப் என்று சொல்கிறவர்களை, ஊழியக்காரர்களை, பிரசங்கிமார்களை, கணவனை, மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் அன்பின் ஆவியால் நிரப்புங்க. இன்றைக்கு ஊர் உலகத்தில் இல்லாத சண்டை சச்சரவெல்லாம் சபையில் இருக்கிறது. இன்றைக்கு கணவன் மனைவி மத்தியில் இருக்கிறது, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது. தேவனே, இந்த லெந்து நாட்களில் எல்லா பித்தலாட்டமான கிறிஸ்தவமெல்லாம் சாகட்டும், மாய்மாலமான கிறிஸ்தவம் சாகட்டும், பொய்யான கிறிஸ்தவம் சிலுவையிலே சாகட்டும், அன்பின் கிறிஸ்தவம் உயிர்த்தெழுந்து வரட்டும். அன்பு எல்லார் பாவங்களையும் மூடும். உமது வருகையில் எல்லாரும் ஆண்டவரே பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்களாக நாங்கள் எல்லோரும் வாழ அபிஷேகியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.